வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2018. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் 10வது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான, இதில் நிறுவல் கேள்விகள் என்றது கடைசியில் தான் இருக்குது, கணித்தல் கேள்வி என்றே சொல்லலாம். வட்டம் தொடர்பான சின்ன சின்ன கணித்தல் கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். தரம் 10ல் படித்தது. நீங்கள் இந்த வினாவை செய்து பார்க்க போகிறீங்கன்னா செய்து பார்த்துட்டு வாங்க கூட. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது. வைவர், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்பில் இந்த லிங்க் இருக்குது. இது அவங்கள இணைந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேணுமான வினாத்தாள்கள் வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டு நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான தரம் 10 அல்லது 11க்கான வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். கட்டாயம் இதில் நீங்கள் பங்கு பெற்று பாருங்கோ. ஒரு சின்ன மாற்றம், சின்ன இல்லை பெரிய மாற்றமே உங்களோட புள்ளிகளில் அதிகரிப்பு இருக்கும். கணிதத்தில் புரிதலோடு படிக்கிறதுக்கு கணிதத்துலேயும் ஒரு விருப்பம் பெறும். விரும்பி படிக்க வழிக்கிட்டிங்கன்னா மிக இலகுவாக பரீட்சையமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 10வது கேள்வியில் 2 பகுதி இருக்குது பிள்ளைகள். ஏ பகுதி, பி பகுதி என்று 2 கேள்வி இருக்குது. ஏ பகுதி கேள்வியோட ஒரு படம் தந்து கேட்டிருக்கு. ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபிசியின் இருகூறாக்கிகள் அதன் விட்டம் பிடி ஆகும். ஏபிசி என்ற கோணத்தின் இருகூறாக்கி அது விட்டமாக அமைகிறது மாதிரி இருக்குது. அதன் விட்டம் பிடி ஆகும். விட்டம் கோணத்தை சரிசமனா இருசம கூறிடுது அப்படின்றதான் இந்த விளக்கம். ஏபிஓ எக்ஸ் ஆயின் பின்வரும் கோணங்களின் பெறுமதியை எக்ஸில் உறுப்புகளில் எழுதுக. எக்ஸின் சார்பில் எழுதுக, எக்ஸ் சார்பாக எழுதுக. நான் இந்த படத்தை திரும்ப கீற போகிறேன். ஓவை மையமாக உடைய வட்டம். ஸோ வினா இலக்கம் 10. திரும்ப கீறதில் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றால், நாங்கள் சில விஷயங்களை படத்திலையும் குறிக்கக்கூடியதாக இருந்தால் படத்தில் குறித்து பார்க்கலாம். அதுக்குள்ள கூட நாங்கள் அந்த திருத்தராக பார்த்து கொள்ளுவோம் சில சந்தர்ப்பங்களில். எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லிடாது. ஓவை மையமாக உடைய வட்டத்தில் அங்கே ஒரு விட்டம் இருக்குது. முதல்ல அந்த விட்டத்தை கீறேன். பிடி என்ற ஒரு விட்டம் போகுது. பிடி என்ற ஒரு விட்டம் போகுது. இந்த விட்டத்தில் விட்டம் கோணத்தை இருசம கூறுற மாதிரி ஏகம சியிலேருந்து ஒரு கோணம் பியில எதிரமைக்கப்படுது. ஏகம சியிலேருந்து பியில ஒரு கோணம் எதிரமைக்கப்படுது. இந்த விட்டம் கோணத்தை இருசம கூறிட்டு கொண்டு போகிற மாதிரி அந்த ஏகம சியிலேருந்து டியிலையும் கோணம் எதிரமைக்கப்படுது. இந்த புள்ளி டி என்று சொல்லப்படுது. அதை விட இந்த ஏகம சியிலேருந்து மையத்திலையும் கோணம் எதிரமைக்கப்படுது. கோடுகள் வருது. அவ்வளோதான் அந்த படம். ஸோ படத்தை நோட் பண்ணிடுறேன். பேர்களையும் போட்டுறேன். இது மையம் ஓ போட்டிருக்கணும். இது ஏ, இந்த புள்ளி சி, இந்த விட்டத்துக்கு பேர் பி கம டி. விட்டது என்ன பேர்? ரைட். இப்போ கேள்வியில் சொல்லப்பட்ட தரவு முதல்ல படத்தை திரும்ப வாசித்து விஷயத்தை பிடிச்சு கொள்கிறேன். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபிசி கோணத்தின் இருகூறாக்கி, ஏபிசி கோணத்தின் இருகூறாக்கி பிடி என்றா கோணத்தை இருசம கூறிட்டு கொண்டு போகிற ஒரு கோட்டால் அப்போ கோணம் சரிசமனான 2 துண்டுகளாக பிரிக்கப்படும். சரிசமனா 2 துண்டாக பிரிக்கப்படும். இருசம கூறாக்கி அதன் விட்டம் பிடி ஆகும். ஏபிஓ கோணத்தை, எந்த கோணம்? ஏபிஓ கோணம். இதில் நாங்கள் சொல்கிறதுல ஒரு கோணத்தை எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டா அப்போ மற்ற கோணம் எத்தனை பாக பிள்ளைகள்? இது எக்ஸ் என்றா மற்றதும் எக்ஸ் என்று தான் வரப்போகுது. அப்போ அது எக்ஸ் என்றா மற்றதும் எக்ஸ் என்று வரப்போகுது. எக்ஸ் ஆகும். எக்ஸ் ஆகும். பின்வரும் கோணங்களின் பெறுமதியை எக்ஸின் உறுப்புகளில் எழுதுக, எக்ஸின் சார்பில் எழுதுக. ரைட். ஏபிசி இந்த பெருமனை கேள்விடுது. முதல்ல ஏபிசி யாருன்னு பார்ப்போம். ஏபிசி என்றது இந்த பெரிய கோணத்தை எக்ஸின் சார்பில் கேள்விடுது. பெரிய கோணத்தை எக்ஸின் சார்பில் போட்டால் என்ன பேர்? முதலாவது கேள்வி அதில் ரோமன் இலக்கம் 1 ஆக்கும். அதில் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் 1 ஓம். ஏ பகுதியில் விளக்கங்கள் கவனம் பிள்ளைகள். ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் 1. ஏபிசி கோணத்தை எக்ஸின் சார்பில் சொன்னால் என்னென்று வரும்? 10x என்று வரும். சரி, இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துட்டோம் பிள்ளைகள். மையத்தினூடாக ஒரு கோடு போகுது, அதை விட்டமென்று அவரே சொல்லியும் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துட்டோம். விட்டமாக இருந்தால் தேவைப்படும் கட்டாயம். விட்டத்தால் விட்டமென்று ஒரு வட்டத்தில் ஒரு கோட்டை விட்டமென்று சொல்கிறதால எனக்கு
என்னத்தை கண்டுபிடிக்கலும், அது விட்டம் தெரிஞ்சால் என்னத்தை சொல்லியலும். விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம். ஸோ எங்கே செங்கோணம் உருவாகும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏல இருக்கிற கோணமும் செங்கோணம், அதேமாதிரி சியில் எதிரமைக்கப்பட்டிருக்க கோணமும் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்றது வருது. ரைட், விட்டமாகும் என்று சொன்னதில் அடுத்தது அங்கே தான் வருதோ தெரியல, நான் போட்டு வச்சுட்டேன், நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். ஏஓடி கோணத்தின் பருமன்கள் விடுது. ஏஓடி இந்த இடத்துல இருக்கிற இந்த கோணத்தின் பருமனை கேள்விடுது. இந்த கோணத்தின் பருமன் எப்படி காணலாம்? இதை ரெண்டு விதமாக காணலாம். நாங்கள் குறித்த வட்டத்தின் கோணம் தொடர்பாக பார்த்தோம்னா இந்த கோணம் யாரால மையத்தில் எதிரமைக்கப்படுது? மையத்தில் யாரால எதிரமைக்கப்படுது? ஏ,டி என்ற புள்ளிகள்ல இருந்து மையத்தில் எதிரமைக்கப்படுகின்ற கோணத்தை தான் கேள்விடுது. மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ஏ,டியிலிருந்து பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். ஏ,டியிலிருந்து பரிதியில் எதிரமைக்கப்படுகின்ற கோணம் எது? எக்ஸ். ஸோ இது எத்தனை வகையாக இருக்கும்? ஏஓடி கோணம்ன்றது கொஞ்சம் விளக்கமாக எழுதுறேன்டா. ஏபிடி கோணத்தின் 2 மடங்கு. காரணம் மையக்கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. ஆகவே இது என்னென்று வரப்போகுது? 2x அப்படின்னு வரப்போகுது. இல்லை என்ன சார் வேறு எப்படி சொல்லலாம்டா, வட்டத்தின் ஆரை, வட்டத்தின் ஆரை தான் பிள்ளைகள் இவ்வளவு தேற்றம் பெறதுக்கான காரணம். வட்டத்தின் ஆரைகள் நீளத்தில் சமன். இதில் 4 ஆரை இருக்குது, 4மே நீளத்தில் சமன். எனக்கு இந்த 2ம் போதும். இந்த 2ன் படி பார்த்தா சமனான கோணங்களுக்கு எதிரான சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற அடிப்படையில் இங்கே எக்ஸ் போகும். இது யார்? இந்த முக்கோணத்துக்கு. இந்த கோணம் யார்? இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம். புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே 2x என்ற மாதிரியும் பெறும். ஆனால் நாங்கள் பயன்படுத்தினது மைய கோண பரிதி கோண தேற்றத்தை பயன்படுத்தினா கொஞ்சம் வேகமாக செஞ்சிடலாம், ஒரு லைனில் செஞ்சிடலாம், அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ரைட், 3வது கேள்விக்கு போவோம். 3வது கோணம் எதை கேட்டிருக்கேன்னு பார்ப்போம். 3வது கோணம் கேட்டது ஏஓசி. ஏஓசி என்ற பெரிய கோணத்தை கேட்டிருக்கு. சேம் ஐடியாவே ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏஓசி என்ற இந்த பெரிய கோணம், பின்வளை கோணத்தை கேட்க மாட்டாங்க, அது பின்வளை என்று தனியாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஏஓசி என்ற இந்த பெரிய கோணம்ன்றது இதைத்தான் எதிர்பார்க்கப்படுது. இதை என்ன கோணம் என்று சொல்லலாம்? ஏ,சியிலிருந்து எங்கே எதிரமைக்கப்பட்டிருக்கு? ஏ,சியிலிருந்து எங்கேடா எதிரமைக்கப்பட்டிருக்கு? மையத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணத்தை தான் கேள்விடுது. ஸோ இது ஆறில் எதிரமைக்கப்பட்ட கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். பரிதியில் எதிரமைக்கப்பட்ட கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். பரிதியில் எதிரமைக்கப்பட்ட கோணம் எவ்வளவு? 2x. அப்போ அது இந்த 2 மடங்கு 4x அப்படின்னு வரும். அப்போ நாங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக எழுதுவோம். ஏஓசி என்ற கோணம் ஏபிசி என்ற கோணத்தின் 2 மடங்கு. சேம் ரீசன், மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. இல்லை, மைய கோணம் பரிதி கோணம். ஏற்கனவே இந்த ஏபிசி கோணம் 2xன்றதை கண்டுபிடிச்சிக்க. அப்போ 2x-இன் 2 மடங்கு 4x அப்படின்னு வரப்போகுது. இது 2x, இது மொத்தமாக 4x. அப்போ இதுவும் 2x என்று வரப்போகுது. அடுத்தது 4x. ரைட், அடுத்த கேள்வி கேட்டது ஏடிபி இந்த பருமன். ஏ எங்கேடா இருக்குது? டி இங்கே இருக்குது. பி இந்த பருமன். இந்த கோணத்தை கேள்விடுதுரா. ஏடிபி இந்த பருமன் குறித்த கோணத்தை கேள்விடுது. சரி, ஏடிபி இந்த பருமனை நாங்கள் எப்படி காணலாம்? அந்த கோணத்தை நம்ம காணணும். இந்த கோணத்தை காணணும். இந்த கோணத்தை நாங்கள் எப்படி காணலாம்? ஏதாவது ஐடியா? பலவிதம் இருக்குது. நான் ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறதுண்டா, இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்தீங்களா இலகுவாக கண்டுலாம். செங்கோண முக்கோணத்தில் பிடிச்சிட்டிங்களா இடத்தை? என்னதான் நான் சொல்ல வர்றேன்றதை பிடிச்சிட்டிங்களா? விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் 90 பாக. ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தை நீங்கள் எடுத்தீங்களா விஷயம் முடிஞ்சு. என்ன செய்யலாம் பிள்ளைகள்? வடிவா சொல்லுங்க. எக்ஸாய 90 இல்லை, மாறி சொல்கிறீங்க 90x என்று வரும். அது நான் சொல்கிறோம் சரியா? அந்த கோணம் எவ்வளோண்டு வரும்? 90x என்று வரும். சரி, 4வது கேள்வி எப்படி செய்ய போகிறோம்ன்ற ஐடியாவை நான் போடுறேன் பிள்ளைகள்.
4வது கேள்வி செல்றதுக்கும் உங்களுக்கு முன்னுக்கு இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துருக்கமெண்டா இந்த செங்கோணம் இன்னும் இதுவரைக்கும் என்ன காரணத்தால் இதில் செங்கோணம் வந்தன்னு சொல்லவே இல்லை. முதல்ல அதை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிஏடி கோணம் எவ்வளவு? 90 பாகை. ஏன் 90 பாகை? ஏன் அந்த கோணம் 90 பாகை? அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படி சொல்றதான் பொருத்தம். அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே இப்ப முக்கோணி பிஏடியில 3 கோணங்களையும் கூட்ட போறேன். ஒரு கோணம் எக்ஸ் என்று நீங்க சொல்லியிருக்கேன். மற்ற கோணம் 90 பாகை என்று கண்டுபிடிச்சிருக்கேன். மற்ற கோணம் தான் கேள்வி. அவர் கேட்ட பேரையே பயன்படுத்துவோம். இந்த கோணம் அதை நீ ஏடிஓ என்று சொன்னாலும் சரி, ஏடிபி என்று சொன்னாலும் சரி, இல்லை பிடிஏ என்று சொன்னாலும் சரி, ஒரே கோணம் தான். இந்த கோணத்துக்கு பேர் அது எந்த பேரை வேணும்னாலும் பயன்படுத்திடலாம். ஏடிஓ என்று அவர் சொன்ன பேரை பயன்படுத்தினேன். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாக வரும். ஏனடா இந்த 3 கோணத்தையும் கூட்ட 180 பாக வரும். முக்கோணத்தின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. சரி, அப்போ ஏடிஓ கோணம் இந்த அளவு மங்காள போனால் கழிக்கும். எக்ஸ் கழிக்கும் 90 கழிக்கும். ஒரே இனம் சக 180 சய 90 2 பேரும் கழிப்பட்டால் 90 சய எக்ஸ் என்றது இந்த கோணத்தின் பெருமனுக்கான விட. அவ்வளோதான் கேட்டது போலடாக்கு 90 சய எக்ஸ். ஆனால் அதே படத்தில் தான் அடுத்த பி பகுதி கேள்வியும் இருக்கு போலடாக்கு. என்னென்னு பார்ப்போம். பி பகுதி கேள்வி என்னென்னு பார்த்தா ஏபிசி கோணம் இதில் தான் பி பகுதி ஏபிசி கோணம், இந்த பெரிய கோணம் ஏபிசி கோணமும் ஏடிசி கோணத்தையும் கூட்ட 180 பாகை என காட்டுக. இந்த 2 கோணமும் 180 பாகையா வருது அப்படின்னு காட்டட்டுமா? இது நீங்கள் 11ஆம் ஆண்டை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா? 11ஆம் ஆண்டை படித்து முடிக்க கடைசியாக திரும்பவும் எப்படி 10ஆம் ஆண்டில் நாங்கள் வட்டத்தின் கோணங்கள் என்ற ஒரு பாடம் படித்தோமோ அதே மாதிரி வட்டத்தின் கோணம் சம்பந்தமாக வட்ட நாட்பக்கள் என்ற ஒரு பாடம் படிக்க இருக்கோம். ஸோ அந்த பாடம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு சிம்பிளாக நேரடி தேற்றமே அதுதான். ஒரு வட்ட நாட்பக்களாக இருந்த 4 புள்ளியும் வட்டத்தில் இருக்குமெண்டா அதை வட்ட நாட்பக்கள் என்று சொல்லுவோம். வட்ட நாட்பக்கள் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஸோ சிம்பிளாக வரும். ஆனால் அதை இப்போ நாங்கள் அந்த தேட்டம் படிக்கலை. ஸோ அந்த தேட்டம் படிக்கலைன்னா அந்த தேட்டத்தை நாங்கள் பயன்படுத்தலாது. அப்போ இங்கே இருக்கிறது என்ன சொல்கிறாருன்னா இந்த 2 கோணத்தையும் கூட்ட 180 பாக வரும் என்று காட்டிடுமா. இந்த கோணம் 2x என்று கண்டு வச்சுக்க. இந்த கோணம் இப்போத்தான் அச்சர ரீதியாக கண்டுனாங்க 90 சய எக்ஸ் என்று கட்டினாங்க. ஸோ இந்த கோணத்தையும் அச்சர ரீதியாக காணலாம். கண்டா அது என்ன விட வரும்? இந்த முக்கோணத்தில் செங்கோண முக்கோணத்தில் இதை பயன்படுத்தினா இந்த கோணம் என்னென்று வரும்? அச்சர ரீதியாக கண்டா 90 சய எக்ஸ் என்று தான் வரும். ஸோ அது 90 சய எக்ஸ் என்றால் இப்போ எக்ஸ் சார்பாக கூட்டி பார்ப்போம். எக்ஸ் இல்லாமல் போகும் போலடாக்க ஒருக்கா கூட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இது 90 சய எக்ஸ் என்று வந்ததை ஒருக்கா விளங்கப்படுத்தணும். வினா இலக்கம் 2 பி பகுதி. இதே போல்ண்டா ஏற்கனவே செஞ்சது மாதிரி என்ற நாடி நான் திரும்ப எழுதியில. இதே போல் முக்கோணி பிசிடியில் பிடிசி கோணம் 90 - எக்ஸ் என நிறுவலாம். நிறுவ தேவையில்லை. அதே ஸ்டெப் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி என்றால் நாங்கள் திரும்ப நிறுவ தேவையில்லை. இது ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான். அதே டெய்லர் இல்லை வடிவேலும் பார்த்திவரும் சொல்லுவோம். அதே டெய்லர் அதே உடுப்புன்ற மாதிரி தான். அதே நிறுவல் என்ற நாடி நாங்கள் திரும்ப நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல் இந்த முக்கோணத்தில் பயன்படுத்தினோம்னா அந்த கோணம் இந்த மாதிரி இதை விட தான் வரும்ன்றதை போட்டுட்டோம். ரைட். இப்போ நாங்கள் கூட்டுவோம். யாரை கூட்ட சொன்னவர் அங்கே சொன்ன பெயர்களை பயன்படுத்துவோம். ஏபிசி என்ற கோணத்தையும் ஏடிசி என்ற கோணத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டினா எவ்வளோ வரும்ன்றதை காண போகிறோம். ஏபிசி கோணம்ன்றது நாங்கள் ஆல்ரெடி கண்டு வச்சுக்கோம். அது என்ன பெயரில் வரும்? என்ன அச்சரத்தில் வரும்? அச்சரம் சார்பாக சொல்லிக்க. ஏபிசி கோணம் 2x அப்படின்னு வரும். ஏசிடி கோணம் இப்போ ரெண்டு துண்டாக இருக்குது. அந்த 2 துண்டாகவே இருக்கட்டும். ஒன்று 90 சய எக்ஸ், மற்றவரும் 90 சய எக்ஸ். இவ்வளோத்தையும் கூட்டுவோம். இது ஒரே இனம் சய 2x என்று வரப்போது 90 180. அப்போ 2x சக 180 சய 2x என்று வரும். சய 2xும் சக 2xும் இல்லாமல் போக 180 பாகை என்று வரும். ஆகவே நிறுவீட்டம் 180 பாகை என்று காட்ட சொன்னது உங்களுக்கு 180 பாகை என்று வருது. அச்சரம் சார்பாக வந்த அந்த விடையை பயன்படுத்தி
நாங்கள் 180 பாகை என்று காட்டுறோம். முறை 2 என்னென்னா இந்த நாட்பக்கலந்த அகக்கோணங்களை வச்சு நாங்கள் செய்யலாம். நாட்பக்கலந்த அகக்கோணத்தை வச்சு செய்கிறேன்டா பிஏடி கோணம் 90 பாகை, அதேமாதிரி பிசிடி கோணமும் 90 பாகை. இந்த ரெண்டு பேரும் 90 பாகையாக இருக்கிறதுக்கான காரணம் அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம் ஏன்னா இது பி பகுதியாக கேட்டதால ஒருவேளை அவை இதைத்தான் எதிர்பார்க்குறியமோ தெரியல. அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே இந்த நாட்பக்கலந்த அகக்கோணங்களை கூட்டுவோம். நாட்பக்கல் அந்த ஏபிசிடி என்ற நாட்பக்களில் நாட்பக்கள் தொடர்பாக நான் ஒரு விஷயத்தை கதைக்க போகிறேன்ன்றதான் அர்த்தம். இதில் சொல்கிற ஏபிசி கோணம், அடுத்த கோணம் 90 பாகை, அடுத்தது ஏடிசி கோணம், அடுத்த கோணம் 90 பாகை. அந்த பேர்களுக்கு பதிலாக கோணத்தை இந்த பருமனையை பயன்படுத்தியிருக்கேன். இவ்வளோத்தையும் கூட்டினா 360 பாகை வரும். ஏன் நாட்பக்கள் ஒன்றிருந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 360 பாகை. காரணம் எழுதுவோணுமா? நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 90 180 180 அங்காளா போனால் அப்போ மற்ற ரெண்டு பேரும் எத்தனை பாகை எடுக்கணும்? ரெண்டு பேர் ஆல்ரெடி 180 பாகை எடுத்துட்டியமெண்டா மற்ற ரெண்டு பேரும் எத்தனை பாகை எடுக்கணும்? 180 பாகை எடுக்கணும். இது என்ன ஒரு விதத்தில் நிறுவக்கூடியதாக இருக்கும். இதை விட பல மெதட் இருக்கு பிள்ளைகள். என்ன ஒரு விதம் சொல்கிறேன்னு பாருங்களேன். இந்த கோணம் இருக்குது தானே, இந்த கோணம் ஏபிசி இந்த 2 மடங்காக இருக்கும். இந்த கோணம் 2 ஏபிசியாக இருக்கும். ரைட்டா? இந்த கோணம் வந்து 2 ஏபிசியாக இருக்கும். அதே மாதிரி ஏடிசி இந்த 2 மடங்காக இருக்கும். இந்த கோணம் மைய கோணம் பரிதி கோணம் அந்த ரீசன் பிள்ளையர் மைய. அப்போ இது வந்து இது இந்த 2 ஏடிசியாக இருக்கும். 2 ஏபிசியையும் 2 ஏடிசியையும் கூட்ட 360 பாகை வரும். ஏன்? ஒரு புள்ளி ஒன்றில் உள்ள அடுத்துள்ள கோணம் சுற்றி உள்ள மொத்த கோணமும் 360 பாகை. ஒட்டு மொத்தமாக 2ஆல் பிரித்து விட்டால் ஏடிசியையும் ஏபிசியையும் கூட்ட 180 பாகை வரும். அப்படியும் இந்த கணக்கை செய்து முடிக்கலாம். நான் சொல்கிற புரியுதாடா? இதுதான் நாங்கள் பேசிக்கான தேற்றம். நாங்கள் அடுத்த வருஷம் நிறுவைக்க, இந்த வருஷம் கடைசியில் நிறுவைக்க இந்த தேற்றத்தை தான் பயன்படுத்துவோம். 11ஆம் ஆண்டில் படிக்க வட்டத்தின் கோணம். இதை 9ஆம் 10ஆம் ஆண்டில் படித்ததை வச்சு தான் செய்கிறோம்.